ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் உப்புக்கள் ரெண்டுமே சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி சிறுதானிய நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட அளவு 250 கிராம். நூடுல்ஸ் இப்போ வந்து கொதிக்கக்கூடிய தண்ணியில் நம்ம சேர்த்திடலாம். நூடுல்ஸ் வந்து ஒரு 75% வேகணுங்க. ரொம்ப அதிகமாக வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம நூடுல்ஸ் வேகட்டும், வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் அல்லது 5 நிமிடம் வேக வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் வேண்டியதில்லை. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டைம் எடுத்து நூடுல்ஸை செக் பண்ணிக்கிறேன் வெந்துருச்சா அப்படிங்கிறத. கொஞ்சம் சூடாக இருக்குங்க, இன்னும் வேகலை. இப்போ தான் ஒரு 50% வெந்திருக்கு. நான் இன்னொரு 2 நிமிஷம் விட்டுறேன். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடம் தான் இந்த நூடுல்ஸ் நான் வேக வச்சேன். நீங்கள் எடுக்கக்கூடிய நூடுல்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து வேக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த பதம் இந்த அளவுக்கு வெந்திருந்துச்சுன்னா போதுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் அந்த நூடுல்ஸ் எடுத்து கொட்டிடலாங்க. எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கு மேலே பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. அந்த பச்சை தண்ணி ஊற்றி அதையும் வடித்து எடுத்துடலாம். பச்சை தண்ணி எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது குலையாமல் இருக்கும், ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் ஆயிலும் சேர்த்திருக்குங்க. ரெண்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டைம் குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும் அந்த ஆயில் சேர்ந்ததுனால. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து துருவி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். நூடுல்ஸ்க்கு இந்த இஞ்சியும் பூண்டு சேர்த்தணும் அப்படின்னாவே அந்த டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கலர் மாற வரைக்கும் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பச்சை வாசனை போனால் போதும். இப்போது நான் வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையெல்லாம் சேர்த்திக்கலாம். கேரட் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, கேரட் சேர்த்திக்கலாம். அடுத்தது கேப்சிகம், குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். நான் அடுத்து கோஸ் சேர்த்திருக்கிறேங்க, முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். நீளவாக்கில் கட் பண்ணி போட்டால் தான் இந்த நூடுல்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. சேர்த்திட்டு காய்கறியும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப அதிக நேரம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நூடுல்ஸ் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே சேர்த்திட்டோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நூடுல்ஸ் மறுபடியும் கூட சேர்த்திக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை கையில் எடுத்து இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குது. நம்ம எண்ணெயில் வந்து எண்ணெய் சேர்த்தி வேக வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி, தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சதுனால நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதை கையில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம கிளறி விட்டுற வேண்டியதான். இப்போது ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாங்க. விதையை நீக்கிட்டு அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க, மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அதிகமாக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாதுங்க. அழுங்காமல் வந்து அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் அப்படியே அழுங்காமல் திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு கலந்தோம் அப்படின்னா கொலன்னு போயிடும். நம்ம கொஞ்சம் தான் ஒரு 75% தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து லெவலாக அப்படியே கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.